ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியர்கள், தென்னிந்திய வரலாறு பாண்டியர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி மார்னிங் வந்து உங்களுக்கு பாண்டியர்களுடைய டாபிக் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன் டீச் பண்ணி. ஸோ வந்து அதுக்கு இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 2020 2025க்கான டிஎன்பிசியில் நடந்த கேள்விப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களின் பற்றி குறிப்பிடம் பெற்றோம்? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சோழர்களையும் பார்த்துட்டோம், பல்லவர்களையும் பார்த்துட்டோம். ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர்னா 13வது கல்வெட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், முரீஷ் ட்ராவலர்னா வந்துட்டு மௌரீஷ்னு வரும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேஷ் என்ற முரீஸ் பயணி முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார். அதாவது டேஷ் த முரீஷ் ட்ராவலர் ரோட் அபவுட் த கண்டிஷன் ஆஃப் தமிழ்நாடு டூரிங் த முகமது பின் துக்ளக். ஸோ முகமது பின் துக்ளக் இருக்கிறப்ப தான் வந்து இபன் பாத்துத்தா வருவார்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த இபன் பாத்துத்தா வந்து எந்த நாட்டு ட்ராவலர்னு கேட்பாங்க. அதாவது மௌரீஷ் நாட்டு ட்ராவலர். ஓகேங்களா? அவர் வந்து முகமது பின் எந்த அவைக்கு வராரு, யாரோட டைம் ஆஃப் பீரியடில் வரும்? முகமது பின் துக்ளக்கோட டைம் ஆஃப் பீரியடில் வருவார். நீங்கள் வந்து ஆக்சுவலாக மார்க்கோ போல ஆன்சர் இருக்குல்ல, அதனால் வந்து பாண்டியன் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், தோரோக்கோ மற்றும் சைப்ரஸ். ஓகேங்களா? சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழு பேரரசை அகஸ்டஸ் சீசர் வரவேற்றார்? நம்ம அங்கேயே முன்னாடியே படித்தோம் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு அந்த நடத்தும் போது விட்டுருங்க. விச் எம்பையர் எம்பைசஸ் வர் ரிசீவ்டு பை எம்பரர் அகஸ்டஸ் சீசர் அட் டெரகோடா அந்த ஐலாண்ட் ஆஃப் சைப்ரஸ்? அப்படின்னா அகஸ்டஸ் சீசர்னு வந்தாவே கண்ணமுடி பாண்டியர்கள் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3வது கேள்வி, த ராயல் செக்ரட்டரியேட் ஆஃப் பாண்டியா கிங்டம் வாஸ் நோன் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஷ் என அறியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து மண்டபம். ஓகேங்களா? பாண்டியர்களுடைய பேரரசு இருக்கிற பற்றி அவங்களுடைய செக்ரட்டரியேட் வந்து எப்படி அறிகிறாங்கன்னா எழுத்து மண்டபம். ஓகேங்களா? அப்படின்னு அறிகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, மார்க்கோ போலோ டேஷ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். மார்க்கோ போலோ வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நடத்தும் போதே சொல்லுவேன், யாருடைய டைமில் இருப்பாங்க, ஜடவர்மன் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஜடவர்மன் சுந்தர பாண்டியன். அந்த டைமில் தான் வந்து மார்க்கோ போலோ வந்து வருவார். ஓகேங்களா? மார்க்கோ போலோ வரும்போது வந்துட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பார், ரிச்சஸ்ட் ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இங்கே என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா ரிச்சஸ் ஸ்ப்ளெண்டிட் அப்படின்ற மாதிரி ஒரு வாசகம் சொல்லியிருப்பேன். அந்த வாசகம் வந்து இங்கே அந்த கிளாஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கோ போலோ பாண்டிய நாட்டை வந்துட்டு அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவார்கள். அதாவது யார் தப்பு பண்ணிட்டா, கிரிமினல்ஸ் தப்பு பண்ணிட்டா வந்து கடுமையாக வந்துட்டு நீதி காமிப்பாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், க்ரோனாலஜிக்கலோட காலவரிசை வந்துருச்சிங்களா. பின்வரும் மானியங்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேள்வி குடி மானியம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரம் மங்கள மானியம். 3வது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்னமனூர் மானியம். லாஸ்ட்டு சிவகாசி மானியம். ஸோ சிவகாசி மானியம் நமக்கு வந்து சிவகாசி கிராண்ட் தெரிஞ்சிருச்சுனாவே நமக்கு எது ஈஸின்னு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக லாஸ்ட் அதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாவே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இது ஒன்று தான் இருக்குது, சிவகாசி மானியம் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் டாபிக் ராஷ்டிரகூடர்கள். நம்ம அதை டீச் பண்ணிட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 2020-25 வந்துட்டு இவங்க கொஷின்ஸ் கேட்கறத வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இதை தாண்டி என்ன கொஷின் கேட்பாங்கன்னா நான் டீச் பண்ணும்போது 20 கொஷின்ஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு தான் இப்போதைக்கு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து இவ்வளோ தான் கேட்பாங்கன்னு கண்டிப்பாக கிடையாது, ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான். இப்போ நீங்கள் ஏன் டிஎன்பிசி இதை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப்ல வந்து கொஷின்ஸில் மாடல்லாம் கேட்பாங்க, எப்படி வந்துட்டு கேட்க முடியும் அவங்களாலாம், இது ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஜென்ரல் பேப்பராக வந்து எழுதுறதுனால ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுதான் ஒரு ஹிஸ்ட்ரியாகவே வந்து நம்ம படிக்குவாங்க. நமக்கு இன்னுமே வந்து க்ரோனாலஜிக்கல் வந்து நிறைய கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கலாம், இன்னுமே அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இன்னும் உள்வாங்கி கேட்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன வீடியோ நெக்ஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு போடுங்க, நம்ம போடலாம். நம்ம அடுத்தது ராஷ்டிரகூடர்கள் பற்றி பார்க்கலாம்.